ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். யாசிசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதனோட சேர்ந்திருக்கார். புதனுங்கிறது 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியாக இருப்பார். அதே சமயத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகத்தோடு இணைக்குது. அப்போது நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், படப்படப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைவாக செய்யணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க. அப்போது நிதானம், பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சார் இது சொல்கிறீங்க? செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, உங்களை டெம்ப் ஏற்றி விடுவாங்க, நீங்கள் நல்லதே சொன்னாலும் கோபப்படுத்துவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். சார் இது எது வரைக்கும் சார் இருக்கும்? இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை இதனுடைய அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது 3/4/2026 வரை. அதற்கப்புறம் ஓகே. அப்போது இந்த 20ஆம் தேதி வரை கோவப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது, டென்ஷன் படுத்தக்கூடாது. ஆனால் டென்ஷன் படுத்துவாங்க. நிதானம், பொறுமை அவசியம். சார் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய வாக்கு எப்படி இருக்க போகுது, தனவரவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்துக்கு ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், 2ஆம் அதிபதி. அந்த 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 8ங்கிறது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய இடம். ஆனால் குரு இது வரைக்கும் வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தனம் வரும், மறைந்துள்ள தனம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எங்கேயோ கொடுத்து வச்சுருப்பீங்க, ரொம்ப நாள் கேட்டு கேட்டு பார்த்தீங்க, வராமல் இப்போ வரும். இன்சூரன்ஸ் மூலமாக தன வருவாய் வரும், எல்ஐசின் மூலமாக வரும், போட்டு வச்சு ரொம்ப நாள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை மறைமுகமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்னு அர்த்தம். சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு, சின்ன சின்ன ஈகோ கிளாஸ், இப்போ அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். புரிந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துக்கலாம். ஆனால் கோபம் ஆகாது. ஏன்னா அந்த கோபம் தான் முதல் எதிரி. இந்த 20ஆம் தேதி வரை டக்கு டக்குன்னு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், படபடப்புடன் செயல்படக்கூடிய தன்மை, நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். அங்கே பொறுமை காக்கணும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. சனி பகவான் 3ஆம் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கா. சூரியனுங்கிறது 10ஆம் அதிபதி, 5ல் போய் உட்கார்ந்துருக்கு. 10க்குரியவன் 5ல் போயிருந்தால் அரசு காரியங்களில் வெற்றி, அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கும். எழுதினவங்க பாசிட்டிவ், அதாவது ஒரு வெற்றி,
எழுதினவங்க பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இது வரைக்கும் அரசாங்க எக்ஸாமுக்கு போகலைன்னாங்க, போகணும், எழுதணும், செட்டில் ஆகணுங்கிற உணர்வு ஆழமாக உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதமாகவே இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கார். அப்பா பிள்ளைக்கு சண்டை வர மாதிரி கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டென்ஷன் ஆகும், கோபப்படுவீங்க. மேலதிகாரிகள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மேலதிகாரிகள், ஒரு பதவியில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கும். ஏன்னா 5க்குரியவன், அதாவது 10க்குரியவனான சூரியன் போய் எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போ சார் இது கிடைக்கும்? இந்த மாதம் பங்குனி 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது. பதவி, இடமாற்றம், புதிய வேலை கிடைப்பது, இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சார் வேலை போயிடுச்சு சார், திடீர்னு வேலை போயிடுச்சு சார், போனவர்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதிக்குள் வேலை கிடைத்து விடும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சார் வேலையில் ஒரே அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கும்பத்தில் 4ஆம் இடத்துல இப்போ உட்கார்ந்துருந்ததுன்னா இந்த வேலை போயிடுங்கிற பயம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவரெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நிதானத்தோட செயல்படணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்து உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதோ அல்லது ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு யாருன்னா, 6ஆம் அதிபதி யார்? வேலையை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் மேலே இப்போ ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. வேலையில் டென்ஷன் ப்ரெஷராகவே இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம். அப்போ கொஞ்சம் பொறுமை காலுங்க, சரியாக போய்விடும். வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படும். எனக்கு புதன் இருக்கார். புதனுங்கிறது இரட்டைத்தன்மை. அப்போ வளைவு நெளிவு சுழிவாக செயல்பட்டாலே இந்த மாதம் இனிமையாக கடந்து விடலாம். அப்போ புதனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா புதன் 8ஆம் அதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவரே. அப்போ அந்த புதன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்போ வளைவு நெளிவு சுழிவாக செயல்பட்டால் வெற்றி உறுதி. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது திருமணத்துக்கு தடை என்பது இல்லை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அதாவது உங்கள் இரத்தபந்த உறவுகளுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையிருக்கிறது. சார் ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அப்போ சொந்த தொழிலாக செய்யணும். அப்போ புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு. ஸோ கன்சல்டன்சி, கமிஷன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்குது சார், ஒரு நல்ல இல்லை திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஏன்னா குரு செவ்வாயை பார்க்குது. ஏதோ ஒரு வகையில் வழியை கொடுத்து கொண்டிருந்த, இது நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிலருக்கு அந்த ரியல் எஸ்டேட் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு பதவி கிடச்சிரும். செவ்வாயும் நல்லா இருக்குது. அப்போது செவ்வாயும் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் இருக்குது. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போது அதிகாரத்துடன் கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரம், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள்,
வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு 8லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ 12ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பா, அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னா இப்போ கோச்சாரம் துணை புரிகிறது உங்களுக்கு. அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தந்தை விஷயத்தில், தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தாய் தந்தை 2 பேர்த்தினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் மைண்டில் வச்சுக்குங்க. சார், ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதாவது சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் தடை அப்படிங்கிறது ராகம் இருக்குது. பிரம்மாண்டமாக பெருசாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறத மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியின் மேலே, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மேலே ராகு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த 20ஆம் தேதி கடனை வளர்த்து விட்டுரும். ஸோ கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி விருச்சிகத்துக்கு உயர்வை தரக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த பங்குனி மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா, தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா, என்ன படிக்கலாம், என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.